Just having a stroll. Just having a stroll. London shopping mall. Shopping mall. Having a stroll. Just having a stroll. அதாவது சும்மா நம்ம உலாத்துறோம் சொல்கிறோம் இல்லையா? காலுக்கு நல்ல ஒரு பயிற்சி கொடுக்கறதுக்காக உலாத்துறது. அதான் வந்து ஹேவிங் அ ஸ்ட்ரோல். ஸ்ட்ரோல்னா உலாவுறது. இப்போ நம்ம ஊர்லலாம் கடைக்கு போனால் ஏதானு வாங்கணும். கடைக்கு உள்ளே போயிட்டு எதுவும் வாங்காமல் வந்துட்டா வாங்குற மூஞ்ச பாரு அப்படின்னு பேசுவாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் பாட்டு இங்கே வேணால் போகலாம். ஃப்ரீ டு வாக். நீங்கள் வாக் பண்ணிவிட்டு நீங்கள் கடைகளெல்லாம் போய் பார்த்துட்டு எதுவும் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்கு பேர் விண்டோ ஷாப்பிங். விண்டோ ஷாப்பிங் என்னென்னா அப்படியே போயிட்டு பார்த்துட்டு வர்றது. எதுவுமே வாங்குறது கிடையாது. ஸோ டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க இல்லையா விண்டோவில், அதை அப்படியே பார்த்துட்டு வரதுக்கு தான் வந்து விண்டோ ஷாப்பிங்னு சொல்லுவாங்க. இது ஃப்ரெஞ்சில் சொல்கிறது என்னன்னா லெஷர் விட்ரைன்னு. லெஷர் விட்ரின்னா இது ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கேன் ஃப்ரெஞ்சில். லெஷர்னா நக்கரம் சொல்கிறோம் இல்லையா, லெஸ். இது கூட வந்து ஒரு பக்கத்தில் LECH அப்புறம் ஆர் போட்டிங்கன்னா லெஷர் டு லுக்னு இருப்பாங்க. விட்ரின்னா வந்து கண்ணாடி. கண்ணாடி தானே அங்கே போட்டு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் ஷோகேஸ்ன்னு சொல்கிறாங்க, வச்சுருக்காங்க. அதை நக்கிறது. பொருள் என்னன்னா கண்ணாடியே நக்கிறது. இப்போ நம்ம கண்ணாடியை நாக்கால நக்கல, கண்ணால் நக்கிறோம். அதுதான் இதோட பொருள். விட்ரின்னு அப்படின்னு. ஸோ ஹேவிங் அ ஸ்ட்ரோல். ஸ்ட்ரோல்னா வந்து உலாவுறது, வாக்கிங் பண்ணுறது. ஷாப்பிங் மால்னு சொல்லலாம். ஷாப்பிங் மால் அப்படின்னு சொல்லலாம். போன தடவை வந்து ஒரு பதிவில் பார்த்தோம், ஷாப்பிங் ஆர்கேட்னு பார்த்தோம். நம்ம 15 ஒரு படம் போட்டிருந்தோம் பாருங்க. 15 நம்ம 15 அந்த பிக்சரில் வேர்டு ஆர்கேட். ஆர்கேடும் ஷாப்பிங் மாலும் என்னென்னா, ஆர்கேட்னா கொஞ்சம் 2 சைடு. இது வந்து ஷாப்பிங் மால் வந்து ஒரு பில்டிங்குள்ளே இருக்கிற கடைங்க. அது வந்து ஸ்ட்ரீட்டும் இருக்கும், 2 சைடில் கடைகள் இருக்கும். ஆர்ச்னா வளைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கு ஷாப்பிங் ஆர்கேட். இது ஷாப்பிங் மால். ஷாப்பிங் மால் கார்டு வாங்க வந்தேன்.